அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் காணாமல் பொருள் கிடைப்பதற்கான அல்லது காணாமல் போனவர் திருப்பி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான 2 அல்லாஹ்வின் திருநாமங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 2 திருநாமங்கள் தனித்தனியானது. ஆனால் ஒன்றையும் செய்யலாம், 2ஐயும் சேர்ந்து கூட செய்யலாம். முதலாவது யா ஹாலிக்கு என்பதை 5000 தடவை ஓதணும். முன்னாடி 100 முறை செலவாத்து, பின்னாடி 100 முறை செலவாத்து, நடுவில் 5000 தடவை யா ஹாலிக்கு என்ற ஆயத்து யா ஹாலிக்கு ஹாலிக்கும் இதை 5000 தடவை ஓதிக்கணும். நீங்கள் முன்பின் 100 தடவை செலவாத்து ஓதிக்கணும். ஒரு ஊரில் காணாமல் போன இன்ஷா அல்லாஹ் இந்த பொருள் கிடைத்திரும். ஒரே அமரில் உட்காந்து ஓதணும். ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் ஓதினா இந்த உங்களுக்கு காணா போன பொருள் கிடைச்சிரும் சார். அப்படி கிடைக்கலனா கூட அப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு 11 நாள் தொடர்ந்து ஓதிக்குங்க. ஓதும்படியாக சொல்கிறாங்க. நீங்கள் 11 நாளைக்கு கூட இதை நீங்கள் ஓதணும். அந்த பொருள் அப்படி கிடைக்கல உங்களுக்குன்னா 11 நாளைக்கு நீங்கள் ஓதணும். இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கிறதுனால நீங்கள் தொழாத நாட்களில் கூட ஓதிக்கலாம். மேலும் எந்த நேரத்திலும் ஓதிக்கலாம். இந்த நேரத்தில் அப்படியே எதுவும் கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். இரண்டாவதாக யா ஹஃபீலு 119 தடவை. மேலும் இது 119 தடவை ஓதணும். அடுத்தது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் 119 தடவைகள். இது இரண்டும் சேர்ந்து தான் ஒரு அமல். இது 2 சேர்ந்து தான் உங்களுக்கு 2 சேர்ந்து தான் ஒரு அமல். இந்த இன்னா லில்லாஹி ராஜி இந்த வந்திருக்கு பாருங்க இதில் இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் ஓதுறது தான் இந்த அமல். இது ஒன்று 119 தடவை 119 தடவை ஓதணும். 5 நேர தொழுகைக்கு பிறகும் ஃபஜ்ரு, லுஹர், அசரு, மஹ்ரிபு, இசா இந்த 5 நேர தொழுகைக்கும் நீங்கள் ரெண்டுமே சேர்த்து 119 தடவை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்கணும். 119 தடவை 2 ஓதிட்டு நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடம் துவா செய்து கேளுங்க. 2 அமல் தனித்தனி அமல். இது நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை ஓதிக்கொள்ளலாம். இரண்டும் எதை விரும்புகிறீங்களோ ஒன்றில் நீங்கள் அதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம். 2 உங்களுக்கு முடியும்னா 2 கூட ஓதிக்கொள்ளலாம். யா ஹாலிக்கு என்ற அர்த்தம் உன்னை படைத்தவன். யா ஹஃபீலு என்ற அர்த்தம் உன்னை காக்கிறவன். அவன் கையில் இருந்து உன்னிடம் இருந்து போயிருக்கும். அவன் கையிலிருந்து எதுவும் காணாமல் போகாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன். நம்ம இழந்தது நம்ம கையில் தான், அல்லாஹ்வின் கண்களில் இருந்து இல்லை. ஒரு அம்மா தன் குழந்தையை காணாமல் இழந்தால் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவள் சொன்னது, என் குழந்தை என் சொத்து இல்லை, அல்லாஹ்வின் அவன். நீ இழந்தது உன்னுடையது இல்லை, அது அல்லாஹுடையது. அல்லாஹ் கொடுத்தால் காரணம் உண்டு, திருப்பி தந்தால் ரஹ்மான் உண்டு. இதை முயற்சி பண்ணுங்கள். முதலில் யா அல்லாஹு யா ஹாலிக்கு நாங்கள் இழந்ததை நீயே அறிந்தவன். யா ஹஃபீலு நாங்கள் தேடுகிறதை நீயே காக்கிறவன். எங்கள் காணாமல் போன பொருள் நபர் பாதுகாக்க திரும்ப கிடைக்கச் செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது சோதனையில் இருந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னால் அல்லாஹ் அதற்கு பதிலாக நல்லதை பெறுவான். அதனால்தான் அது ஒரு டெஸ்ட்டு. ஒரு நாள் எல்லாரும் இழக்க போகிறோம், பொருள் அல்ல, மனிதர்கள்ல நம்ம வாழ்க்கையே. அந்த நாளில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான் உண்மை வரும். யா ரப்பி, நாங்கள் இழந்ததை விட நல்லதைத்தா, நாங்கள் தேடுவதை விட பாதுகாப்பாக திருப்பித்தா, எங்கள் மனதிற்கு சபுர்த்தா, எங்கள் கண்ணீரை ரஹ்மானாக மாற்று. யா ஹாலிக்கு யா ஹஃபீல் எங்கள் துவாவை கபுல் செய்ய. ஆமீன். தேடாதீர்கள், மட்டும் துவா செய்யுங்கள், கண்ணீரால் கேளுங்கள், அல்லாஹு பதில் தருவான். இதில் நீங்கள் துவா ஓதுங்க. உங்களுக்கு காணாமல் பொருள் கிடைச்சிரும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து தெரிவிங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.